என்னோட கேங்லேயே லைக் we are getting married first. ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. எல்லாருமே எங்களை வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன கல்யாணம் ஆண்டி ஆகிட்ட அப்படி இப்படின்னு. இட் வாஸ் வெரி வெரி வியர்ட். எனக்கு இப்போ வரைக்குமே ஐ ஸ்டில் டோன்ட் லெட் him கால் மீ his wife. எமோஷன்ஸ்லாம் பண்ண சொல்லும் போது, அழ சொல்லும் போது ஐ லிட்டரலி லாஃப். எனக்கு அழ தெரில. ஓகே, லைக் மாதிரி கேவலமாக அழுதேன். எல்லாரும் சிரிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாவமான ஒரு கேரக்டராக இருந்துச்சு வித்யா ரோல். ஆமாம். ஸ்லோலி ஐ வாஸ் லைக் பயங்கரமாக ஒரு வெளி ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன நீ எப்போ பாரு முறைச்சிட்டே இருக்க, அது மூஞ்சி அப்படி மாறிடுச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி வித்யா. ஆக்சுவலி இது எங்கள் அப்பாவுக்கு இன்னும் தெரியாது. நான் காலேஜ் ட்ரிப்புன்னு சொல்லி, பட் காலேஜோட நான் ட்ரிப் போகாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தனியாக வெளில போயிட்டோம். ஷடாப் ஓகே, நீ என்ன அந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சுக்காத. ஏ போ, நான் போசலாம் அப்படியே போயிடுவியா, சீ வந்து உட்காரு. யார் ஹீரோ சொல்லும்போது ஹரிஷ் கல்யாண் ப்ரொடக்ஷன் தோனி அப்படி சொல்லும்போது லைக் பண்ணியே வரும். சும்மா இருந்தால் கூட நம்ம இது பண்ணியே வரும் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் ஒரு வெக்கேஷன் மாதிரி தான் போயிட்டு வந்தேன். நான் அப்படியே ஹரிஷ் கல்யாணம் சைட் அடிச்சுட்டு. விகடன் வியர்ஸ்க்கு வீசன் எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீரியல் ஆக்ட்ரஸ் மதுமிகா ஸ்ரீனிவாஸ் இருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப அழகா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் வேற இருக்கு ரீசெண்டா. எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்த்துக்கள் முதல்ல. தேங்க்யூ ஸோ மச். நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதே பிகாஸ் இஸ் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட். அங்கே ஸ்கூல்ல இருந்து டேட் பண்றதுனால பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஜஸ்ட் தட் முன்னாடி வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் பெர்மிஷன் எங்க அப்பா கிட்ட வெளில ஊர் சுத்த. நான் பெர்மிஷனே எல்லாமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தலாம். ஆஹா, அதுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனலா பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இது வந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பிகாஸ் உங்களோட ஃபீட் பார்க்கும்போது வந்து அவ்வளோ லவ் வந்து அப்படி வழிஞ்சு ஓடுது. உங்களோட காதல் கதை எங்களுக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓகே, ஸோ பேசிக்லி நான் 10th வரைக்கும் வேற ஒரு ஸ்கூல்ல படித்தேன். ஸோ 11th and 12th ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ அங்கே தான் அவர் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ வி வர் ஃப்ரெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட்லலாம் நாங்கள்லாம் ஒரே கேங்காக சுற்றிட்டு இருந்தோம். 12th லைட்டாக ஒரு 2 பேருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு. இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தென். 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து டில் நவ் வி வர் டேட்டிங் அண்ட் தென் வி காட் மேரிட். நடுவில் காலேஜ் பீரியடு அதுதானே ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ என்னன்னா, எனக்குமே சரி அவருக்கும் சரி காமன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் எல்லாமே அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். ஸோ நாங்கள் அப்படியே இருக்கிறதுனால நாங்கள் எப்போ பாரு நாங்கள் எல்லாருமே ஊர் சுற்றிட்டே இருப்போம். ஸோ பெருசாக எங்களுக்கு காலேஜ்லலாம் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வரைக்குமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஊர் சுற்றி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஆஹா, அண்ட் நிறைய பேர் வந்து உங்களுடைய அந்த என்கேஜ்மெண்ட் போஸ்ட்லாம் பார்க்கும்போது வந்து சற்று முன் கிடைத்த நியூஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட், சீரியல் நடிகைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூம் ஆச்சு. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னங்க இவ்வளவு சின்ன வயசுல சீக்கிரமா கல்யாணம் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீல்ல அவசரமா எதுக்குங்க? ஏன்? என்னோட கேங்லேயே லைக் we are getting married first. ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. எல்லாருமே எங்களை வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன கல்யாணம் ஆண்டி ஆகிட்ட அப்படி இப்படின்னு. இட் வாஸ் வெரி வெரி வியர்ட். எனக்கு இப்போ வரைக்குமே ஐ ஸ்டில் டோன்ட் லெட் him கால் மீ his wife. இன்னுமே எனக்கு அதுதான் வயசான மாதிரி இருக்குல்ல. ஸோ ஸ்டில் அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வேற வழி இல்லை. இவ்வளோ 9 years டேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என் வீட்டில் வந்து ஏன் நீ பண்ணிக்கோ அப்படி இப்படி 9 டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ தாட் சரி ஓகே போர் அடிக்குது, சரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். வெரி நைஸ். ஆக்சுவலா ஒரு 9 years ஆஃப் லவ், அந்த ஒரு ஜேர்னியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்ல. அண்ட் இப்போ வந்து லைக் ஒரு 26 ஆயிடுச்சு, டப்புன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணியாச்சு. இந்த ஒரு 1 month எப்படி போயிட்டு இருக்கு? லைக் ஏன்னா 9 years வந்து நம்ம லவ்வரா ஒரு பெட்டர் ஹாஃப் நம்ம வந்து ஃபீல் பண்றது வேற, பட் நம்ம பெட்டர் ஹாஃபா இருக்கிறது வேற இல்லையா? எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா போயிட்டு இருக்கு. லைக் ஐ செட் பெருசா எனக்கு டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. திங் இஸ் இவ்வளோ நாள் வெளியில மீட் பண்ணி சுத்திட்டு இருந்தோம். இப்போ ஒரே வீட்டில் இருக்கிறதுனால வெளியில போறது கொஞ்சம் கம்மியாகணும் அந்த மாதிரி இருக்கு. பெருசா ஆக்சுவலி சொன்னா பெருசா எனக்கு டிஃபரன்ஸாவே தெரியல. பிகாஸ் எப்ப பாரு நாங்கள் சேர்ந்து தான் சுத்தோம். வி மீட் எவ்ரி டே, எவ்ரி சிங்கிள் டே வி மீட். அப்படி போயிட்டு இருக்கிறதுனால பெருசா எனக்கு மேரேஜ் அப்படின்னு இன்னும் ஹிட் ஆகல. இப்போ திரும்ப நான் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு பெருசா வீட்லயும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஓகே, ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. ரிலேட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஓகே, நம்மளுடைய இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னி ஆரம்பிக்கலாம். ஒரு ஆக்ட்ரஸா நீங்க வந்துட்டு உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா? ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்துட்டு இதுதான் பண்ண போறோம் அதுதான் பண்ண போறோம் தெரியாம இருவோம். ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கிளிக் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி மதுமிகாக்கு எங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ என் வீட்டில் வந்து நீ இன்ஜினியரிங் தான் பண்ணணும், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, ஐ வாஸ் லைக் சரி ஓகே உங்களுக்காக பண்ணி தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐ வாஸ் லைக் சரி எனக்கு ஆப்வியஸ்லி சுத்தமாக வராது இன்ஜினியரிங்ல எதுவுமே. எனக்கு இப்போ கேட்டால் கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ பாஸ் ஆனோன்னு பாஸ் ஆகி அதுவும் கோவிட் பேட்ச் வேற
2020 ஃபைனல் செமஸ்டர் ஆல் அது உங்களுக்கு தெரியும்ல எப்படி எக்ஸாம்லாம் போச்சுன்னு. அந்த மாதிரி போய் முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே தென் ஓகே ஃபேஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு டெஸ்க் ஜாப் அப்படின்னு எனக்கு செட் ஆகலை. ஐ டென்ட் லைக் ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு அந்த கம்ப்யூட்டர் அது எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ ஐ தாட் ஃபைன் என்ன பண்ணலாம். அப்போ மை மாம் வாஸ் லைக், எங்கள் அம்மாவுக்கு இது மீடியாலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க முன்னாடி சின்ன வயசுலலாம் சும்மாவே என்னோட ஃபோட்டோ மிஸ் இந்தியா மிஸ் சென்னைலாம் சிம்பிளி ஷீல் பி சென்டிங். நான் சொல்ல லூசாமா நீ அப்படின்னு கேட்பேன். பட் அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கும் போது லைக் அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ மூலமா என்னோட ஃபோட்டோ சர்க்குலேட் ஆகி ஐ காட் இன்டு தமிழும் சரஸ்வதியும். யா தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அப்போ ஆடிஷன் கூப்பிடும் போது கூட ஐ வாஸ் லைக், வா நீ சும்மா லூஸ் மாதிரி வளராத அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆடிஷனும் போல. ஐ தாட் யூ ஸ்கிட்டிங், சும்மா ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு. அப்புறமா அது வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் வாங்கன்னு சொல்லும் போது தான் நான் அங்க போகும்போது தான் ஐ வாஸ் லைக், ஓ மை காட் இட்ஸ் ஹேப்பனிங். என்னை வந்து அந்த எமோஷன்ஸ்லாம் பண்ண சொல்லும் போது அழ சொல்லும் போது ஐ லிட்டலி லாஃப்ட். எனக்கு அழ தெரியல. லைக் மாதிரி கேவலமா அழுதேன். எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த குமரன் சார் அவர் தான் டைரக்டர். அப்புறமா ஐ டெவலப் மை செல்ஃப். ரஞ்சித மேலாம் இட்ஸ் லைக் என்னோட இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஃபுல்லி எனக்கு எல்லாமே கற்றுக் எல்லாமே நான் லேர்ன் பண்ணி அதில் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அண்ட் ஆக்சுவலாக உங்களுடைய அந்த முதல் சீரியல் வந்து தமிழும் சரஸ்வதியில் லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாருமே பார்த்துட்டு ஏய் செம்மையாக இருக்காங்கப்பா இந்த பொண்ணு, அப்படியே ரொம்ப லைக் ஹோம்லியாகவும் இருக்காங்க, நம்ம வந்து லைக் பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் திடீர்னு பிரேக் விட்டு நீங்கள் வந்து இல்லை இது வந்து நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னாலும் டப்புன்னு ஒரு வில்லி ஷேடுக்கு எடுத்துகிட்டு போகும்போது லைக் என்னடா இந்த பொண்ணு எப்படி மாத்திட்டீங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் சேஞ்ச் இருந்தது இல்லையா? அப்போ எப்படி ரிசீவ் பண்ணாங்க? உங்களுக்கு மெசேஜஸ்லாம் அப்போ வந்திருக்கும். எனக்கு அப்போ அதான் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. எனக்கு தெரியாது இது இப்படி தெரியும் ஒரு அளவுக்கு, பட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுதான் அதுக்கப்புறமா என்னோட ரோல் அங்கே பெருசா அதுல இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் அ ஸ்டார்டர். ஆப்வியஸ்லி எனக்கு எல்லாமே அதுதான் தான் பிகினிங். எனக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸே அதுதான் எனக்கு ஸ்டார்டிங். ஸோ ஈவன் ஆப்வியஸ்லி ஐ டென்ட் டூ மச் வெல். ஐ வில் நாட் டெல் தட். ஸோ அப்படி இருக்கும்போது ஈவென்ச்சுவலி என்னோட கேரக்டர் அங்கே பெருசா இது ஆகலை. ஸோ அப்படியே நான் விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்குமா திரும்ப அகெயின் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபிலிம்ஸ். ஐ டிட் கேரக்டர் ரோல்ஸ் அண்ட் தென் நவ் ஐ எம் ஹியர். ஓகே. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் உங்களுக்கு வந்து மதுன்னு உங்களோட பேர்லயே அமைஞ்சது இல்லையா? அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல யூனிவர்ஸ் நமக்கு ஒரு சைன் கொடுக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லும் போது எப்படி இருந்தது? இது ஏன் பேரு அப்படி சொன்னேன். உடனே சார் வந்து உன் பேர் மதுவா அப்படின்னாரு. ஆமா சார் மது. சரி ஓகே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் ஆக்சுவலி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க. சிம்பிளா அப்படியே சரி சரி அப்படி இதாயிடுச்சு. ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நீங்க ரஞ்சிதமே பண்ணீங்க. அண்ட் வந்து நேத்ரன் சார் கூடயும் நீங்க ஒர்க் பண்ணீங்க இல்லையா? அண்ட் ரீசெண்டா அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அண்ட் எனக்கு தெரியல அது எப்படி வந்து வார்த்தையால சொல்றதுன்னு. பட் ஆனா நீங்க அவங்க கூட நடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எங்க எல்லாருக்கும் அவர் எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு ரொம்ப வெரி வெரி ஸ்வீட் சோல். அதுதான் இன்னுமே அன்பிலீவபிளா இருக்கு ஆக்சுவலி. ஒர்க் பண்ணோம். சடனாக யூஸ் ஃபாலிங் சிக், ஸ்டமக் பெயின் சொல்லிட்டு இருந்தாரு. அகெயின் ஹி ஃபெல்ட் சிக். சரி நம்ம திரும்ப வந்துடுவார் லைக் ஓகே இப்போ ரீப்ளேஸ் பண்ணாலும் அகெயின் ஹில் பி பேக் அப்படி தான் இருந்தோம். பட் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு எங்களுக்கு. லைக் வெட்டிங் ஆல்சோ ஐ இன்வைட்டட் ஹிம். நியூஸ் லைக் கண்டிப்பாக நான் வீடியோ காலில் பார்க்குறேன், எனக்கு ஒன்று கல்யாண கோலத்தில் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ஆஃப்டர் த வெட்டிங் ஆல்சோ லைக் வீடியோ காலில் ஐ ஸ்போக் டு ஹிம். he blessed me. He was like நல்லாரு சூப்பர் கன்ஃபார்மாக மீட் பண்ணலாம். அப்புறம் ஒரு 7 daysல he passed away. It was hard. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு பர்சனல் மொமெண்ட்னு இருக்கும் இல்லையா? நம்ம அதுதான் நாங்கள் செம்ம ஜாலியாக இருக்கோம் எங்களோட செட் ஆக்சுவலி. லைக் எல்லாருமே உட்காந்து கும்பலாக அரட்டடிச்சுட்டே இருப்போம். எங்களோட ஃபுல் டீமே லைக் வெரி வெரி ஃபன் லவ்விங் ஜாலியாக இருக்கும். அவர் பாட்டெல்லாம் பாடுவார். நாங்கள் எல்லாருமே செம்ம லைக் கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்போம் செட்டில். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே கேங் மூமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கு நிறையா. ஓகே. அண்ட் ரஞ்சிதமே ஏன்னா இது வந்து உங்கள் லைக் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்களுடைய லைக் ஜேர்னியில் கரியர் ஜேர்னிலன்னு பார்க்கும்போது அண்ட் அது எப்படி நடந்தது? ஏன்னா டப்புன்னு நீங்கள் வந்து தமிழும் சரஸ்வதியும் இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன்னே முடிச்சிட்டாங்க. அடுத்து இங்கே வரும்போது இது எப்படி நடந்தது? ஸோ சேம் அது நம்ம விகடன் ப்ராஜெக்ட் தானே ரஞ்சிதமே ஆல்சோ. ஸோ அந்த மூலமாக they called me. ஆஃபீஸ் வந்து they told me இதுதான் கேரக்டர் ரோல் அப்படின்னு சொல்லும்போது I was like yeah fine let's do it அப்படி சொல்லிட்டு I just did it. I just went for it. Okay. And then yeah like வில்லியா மாறும்னு எனக்கு இப்போ தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாவமான ஒரு கேரக்டரா இருந்துச்சு வித்யா ரோல். ஸ்லோலி I was like பயங்கரமா ஒரு வில்லி ஆயிட்டேன். ஹீரோயினை டார்ச்சர் பண்றது என்ன, திருடுறது என்ன, என்னென்னமோ
எல்லாமே ஃபன் ஆக்சுவலி ஜாலியா இருந்துச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கு அது புதுசா இருந்துச்சு. லைக் ஐ செட் அது இதுதான் மை செகண்ட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கு இதெல்லாம் இந்த சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒன்று ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வரும்போது ஐ வாஸ் லைக் கொஞ்சம் வாவ் ஓகே அப்படி இப்படி இருந்துச்சு. போக போக எனக்கு அது சுலபமா வந்துருச்சு. எங்க வீட்டில் என்ன நீ எப்போ பாரு முறைச்சிட்டே இருக்க, அது மூஞ்சி அப்படி மாறிடுச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி வித்யா ஃபுல் ஆன் வித்யா மோட்ல ஆயிட்டேன். இப்போ வந்து நீங்க மதுவா இருக்கீங்க. ஆக்ஷன்னு சொன்னோடனே நீங்க வித்யாவா மாறிடணும், கட்டுன்னு சொன்னோடனே திருப்பி நீங்க மதுவா மாறணும். மதுவா நீங்க வந்து உங்களுடைய கணவர்கிட்ட நீங்க பேசுறீங்க ஓகேயா, தப்புன்னு நான் வந்து ஆக்ஷன் சொல்றேன். கணவர்கிட்டயே நான் வித்யாவா பேசணுமா? ஆஹா, வித்யா மது கிட்ட வித்யா இப்ப பேசுறாங்க. உன் கணவர்கிட்ட நீ எப்படி நீ வந்து நீ இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அப்படி நான் வந்து பேசுறேன். அப்படி பேசுறேன். ஓகே ஓகே வச்சுக்கலாமா? ரியல் லைஃப் ரியல்னு எல்லாத்தையும் பத்தி நீ அடிச்சு குழப்புறோம். டன் ஓகே மது, உங்களுடைய ஆசை கணவர் பத்தி எங்களுக்காக நல்ல விதமா சொல்லுங்க. ஹி இஸ் வெரி நைஸ், ஸ்வீட், ஸ்மைலிங், சார்மிங். ரொம்ப பிடிக்கும், ஜாலியா இருக்கும் அவனோட இருந்துச்சுன்னா. ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எனக்கு வராது. அப்படி என்னங்க ரியல் லைஃப்ல மது இப்படி இருக்காங்க? ஆக்ஷன். அம்மாடி. ஹலோ ஷட் அப் ஓகே. நீ என்ன அந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சுக்காத. போ கட். நான் போசல அப்படியே போயிடுவியா? சீ வந்து உட்காரு. சும்மா சொன்னேன். வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும். என்னங்க போட்டுவா நீங்க வந்து டப்புன்னு பண்ணிட்டீங்கல்ல, அதுதான் அங்க வர மேட்ரி அப்படி சொல்லணுமா? அண்ட் நிறைய அவங்களுடைய ஃபீட் பார்க்கும்போது ரொம்ப வந்து அந்த எப்படி சொல்றது டிராவலிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜாலியா வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டா எல்லா இடத்துக்கும் நான் சுத்துவேன்ப்பா, எனக்கு வந்து நீங்க விட்டீங்க போதும் நான் வந்து 24/7 நான் வந்து டிராவல் பண்ணிட்டு ஊர் சுத்தி பார்த்துட்டே இருப்பேன்னு. அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து உங்களை பாக்குறோம் நாங்க. சரி, லைக் உங்களுக்கு ஊர் சுத்துறது எவ்வளவு பிடிக்கும்? பிகாஸ் நிறைய இடத்துக்கு நீங்க போற மாதிரி நம்ம பாக்குறோம். எக்ஸ்ப்ளோரிங் அது வந்து மதுக்கு எப்படி வரும்? லைக் நான் 12th ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி. நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னங்க சொல்றீங்க? ஐ ஹேவ் திஸ் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் அப்படிதான் சுத்திட்டு ஸ்கூல்லே போய் சொல்லி அப்படியே போய் சொல்லி அங்கங்க சின்னதா நாங்கள் வெளில சுத்த ஆரம்பிச்சது தான். ஸ்லோலி நான் வந்து ஊருக்குலாம் ஃபர்ஸ்ட் நான் போய் சொல்லிட்டு ஊருக்கு போனது பெங்களூர். அந்த மாதிரி ஆரம்பிச்சு கோவாலாம் போய் அப்புறம் சிக்கிம் போய் அந்த மாதிரி பெருசாயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி என் வீட்டுல வந்து எனக்கு லிஸ்ட் சொல்லுங்களேன். இப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல வெளியே போயிருப்பீங்கல்ல, எங்கெல்லாம் போயிருப்பீங்க? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஸி பீச் சின்னதா அப்படி இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, ஸ்லோலி பெஸில இருந்து நம்ம பக்கத்துல பெங்களூர் போயிட்டோம். பெஸில இருந்து பக்கத்துல பெங்களூர் போயிட்டோம். அற்புதம்ங்க. இது எந்த வயசுல? 12th ஸ்டாண்டர்ட். 12thலயே பெங்களூர். யாரு வேற மாதிரி லீக்ல இருக்காங்க. நம்ம தான் வந்து இந்த 90s கிட்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க சொல்லுங்க. சோ பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க நெக்ஸ்ட் எங்க போனோம்? அடுத்தது நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்போ கோவா போனேன். ஆக்சுவலி இது எங்க அப்பாக்கு இன்னும் தெரியாது. கோவா வந்து நான் காலேஜ் ட்ரிப்னு சொல்லி, பட் காலேஜோட நான் ட்ரிப் போகாம நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனியா வெளில போயிட்டோம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அரவிந்த் எல்லாருமே எல்லாரும். நான் இப்ப சொல்லிட்டேனே, ஐயோ எங்க அப்பாக்கு தெரியாது. ஸ்ரீனிவாஸ் அங்கிள் ஒண்ணுமே நினைச்சுக்காதீங்க, எல்லாரும் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல கோவா வெரி ஸ்ட்ரிக்ட் பேரண்ட் அன்னைக்கு இருந்திருக்கணும். பரவாயில்ல. அதுக்கப்புறம் அது நம்புற மாதிரியே நான் பண்ணனால நான் மாட்டிக்கல. 9 இயர்ஸா மாட்டிக்கல. அரவிந்த் 9 இயர்ஸா டேட் பண்றேன்ல. ஏதோ பர்மிஷன் கேட்டு வெளியே போவேன்னு சொன்னீங்க. பிகினிங்ல எல்லாம் கிடையாது. இப்போலாம் அப்படி லைக் அதான் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வீட்ல சில் ஆயிட்டாங்க. ஓகே இவ பிக் கேர்ள் ஆயிட்டா. பட் அவங்களுக்கு தெரியாது நான் முதல்ல இருந்தே சுத்திட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். யா இப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, கோவா மட்டும் தெரியாது. சாரி டாடி, கோவா மட்டும் தெரியாது, பெங்களூரும் தெரியாது, மத்ததெல்லாம் தெரியும். நல்லா இருக்குங்க. அப்ப செகண்ட் இயர்ல எல்லாம் எங்க போனீங்க? செகண்ட் இயர் தான் கோவா ஆக்சுவலி. சாரி ஃபர்ஸ்ட் இயர் சொல்லிட்டேன். செகண்ட் இயர் கோவா, அப்புறமா கொடைக்கானல். இதெல்லாம் மீதி ட்ரிப்ஸ்லாம் தெரியும், நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேன், இதெல்லாம் தெரியும். இந்த கோவா அண்ட் பெங்களூர் மட்டும் ரொம்ப யங் இதுல போனதுனால நான் மறைச்சிட்டேன். மத்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். வெரி நைஸ்ங்க. ஆனா சீரியஸா பாதி பேருக்கு கோவாங்கிறது ஒரு கனவு மாதிரி. பிளான போட்டு கேன்சல் பண்றதுதான் பாதி பேருக்கு வேலை. ஆனா நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க. ஆமா. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு அந்த உங்களுடைய ஒரு வீட்டுல ஒரு அங்கமா இருக்கிறது கிளியோ. பிகாஸ் ஏன்னா அது பார்க்கும்போதே அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா எப்போ பாரு ஒரு பேபி மாதிரி நீங்க வந்து கிளியோடயே இருக்கீங்க இல்லையா? ஃபார் இன்ஃபர்மேஷன், கிளியோ வந்து அவங்களோட அழகான நாய்க்குட்டி. ஸோ லைக் ஸோ கிளியோட நீங்க வந்து டிராவல் பண்ற ஒரு இது. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிப் எங்க ஏற்காடு போனீங்களா? ஆமா, கிளியோட ஏலகிரி. கிளியோட அந்த ஒரு ஊருக்கு தான் போயிருக்கேன். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீ கிளியோ கூட்டு வராத சொல்லிடுவாங்க.
ஏன்னா கிளியோ இஸ் வெரி கிளிங்கி, அவன் என்னோடயே தான் இருப்பான், ஓகே யாரையும் டச் பண்ண விட மாட்டான். ஓகே இப்போ எங்க அம்மாவே என்ன கிஸ் பண்ண விட மாட்டான், கடிக்க போயிடும். அரவிந்த் எல்லாம் சுத்தமா பிடிக்காது, நிறைய கடி வாங்கியிருக்கா அரவிந்த்லாம். இஸ் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் மீ. கிளியோ வந்து மது தான் அவனுக்கு. எப்படின்னா நான் தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட், எனக்கு அடுத்தது அவன், ஓகே மத்தவங்க எல்லாம் அவனுக்கு அடுத்தது, அந்த மாதிரி யோசிச்சுப்பான். சோ மது தான் அவனுக்கு எல்லாமே, யாரையும் கிட்ட வரக்கூடாது, நான் சொல்றதுதான் எல்லாமே ரூல்ஸ் மாதிரி அவன் நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு அடுத்ததான், எனக்கு அடுத்தது அவன் தான் அது. ஸோ மற்றவங்க யாரையும் மதிக்க மாட்டான். ஹீஸ் லைக் வெரி வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் மீ. ஸோ நோ ஒன் லைக்ஸ் ஹிம் ஆக்சுவலி. ஆனா பாவங்க, கல்யாணத்தை பண்ண பாவத்துக்கு எவ்வளவு நாய்க்கடி வாங்க வேண்டியதா இருக்கும் நிறைய வீட்டுக்கு. பேக் ஸ்டோரி நம்ம கேட்கும்போது ஏன்னா நீங்க வந்து இதுலயே போட்டிருப்பீங்க பப்பெட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களோட லினேஜ் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்க அம்மா இல்லையா, அப்பாவோட அம்மா சீதா லக்ஷ்மி, ரைட்? யா, லைக் அவங்களோட இது எனக்கு வந்து என்னங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் இதுல வந்து நீங்க வந்து பப்பெட் ஒரு லைக் ஸ்டோரி டெல்லிங்ல இருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்பவே இதுவா இருந்தது. அண்ட் நீங்க சின்ன வயசுல இருந்தே போறீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது கூட சர்ப்ரைசிங்கா இருந்தது. லைக் எங்களுக்கு அந்த ஸ்டோரி, ஏன்னா லைக் ஒரு கிராண்ட் பேரண்ட்ல இருந்து நமக்கும் அது வருது அப்படின்னா லைக் சோ அதுதான் லைக் இட் ஸ்டார்டட் லைக் ஃப்ரம் மை கிராண்ட் மதர். அங்கேருந்து ஆரம்பிச்சு லைக் நாங்கள் ஃபேமிலியாக தான் பண்ணுவோம் ஷோஸ். ஸோ மை ஃபாதர், மை மதர், மை செல்ஃப், மை சிஸ்டர். ஸோ நாங்கள் 5 பேர் ஒரு ட்ரூப்பாக இருந்து வி யூஸ் டு டூ இட். ஓகே. ஸோ இது ஆல்ரெடி ரெக்கார்டட், இவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணது. ஸோ பப்பெட்ஸ்லாம் அவங்களாம் செஞ்சது தான் எல்லாமே. ஸோ நாங்கள் ராமாயணம், வி ஹேவ் ஸ்டோரி ராமாயணம், அது நாங்கள் ராமா இன் சர்ச் ஆஃப் சீதா, அது அப்படியே நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஓகே. ஃப்ரம் குழந்தைலேருந்து நான் அப்படியே ஆரம்பிச்சது. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தருவாங்க, சொல்லி தருது, நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக வி ஸ்டார்டட் டூயிங் இட். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோரி நீங்க வந்து பண்ணீங்க? ராமா இன் சர்ச் ஆஃப் சீதா. அவங்க பண்ணியிருக்காங்க, ஐயப்பா பண்ணியிருக்காங்க, சாய்பாபா ஸ்டோரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் வளர்ந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஓகே. அண்ட் வந்து பப்பெட்ஸுமே கூட நீங்க மேக் பண்ணுவீங்க அப்படின்னும் போது அதுக்கு சின்ன சின்னதா ஆர்னமெண்ட் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து லைக் ஃப்ரம் ஸ்கிராச் சோர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். லைக் அது அந்த ஸ்டோரி பத்தி, பிகாஸ் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாத ஒரு விஷயம் அண்ட் தெரியாத ஒரு ஆர்ட் கூட அழிஞ்சிட்டு வருது. பட் ஆனால் நீங்க ஃபேமிலியா பண்றீங்கன்னும் போது அது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ அதை பத்தி. ஸோ பேசிக்லி லெதர், கோட்டோட ஸ்கின், அதுதான் நாங்கள் பேஸாக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கோட்டோட ஸ்கின்னை வந்து அந்த வாஷிங் கிளீனிங் அதெல்லாம் பண்ணிட்டு அதில் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ராமா அப்படின்னா ராமரோட படம் வரைவாங்க, சீதாவோட படம் வரைவாங்க. ஸோ அதை ட்ரா பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ணிட்டு பஞ்சஸ் அடிப்பாங்க. பஞ்சஸ்ன்னு ஒரு மெஷின் இருக்கும், அது பண்ணால் ஹோல்ஸ் வரும். ஸோ அந்த ஹோல்ஸ் அதில் வரும்போது நம்ம இப்படி ஸ்க்ரீன், இப்போ ஒயிட் ஸ்க்ரீனில் வைக்கும் போது பின்னாடி வில் ஹாவ் திஸ் ஹாலோஜன் லைட்ஸ். ஸோ அந்த லைட் மூலமாக நம்மளுக்கு பாஸ் ஆகி அவுட் சைடில் நம்மளுக்கு தெரியும் ஷோ. ஓகே. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லா கேரக்டர் பப்பெட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருவோம். பண்ணி வச்சுட்டு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுவோம். நாங்கள் ப்ளே பண்ண we know அது வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ எங்களுக்கு அது மனப்பாடமாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே ப்ளே பண்ணுவோம். அதுதான். இப்போ வந்து ஒரு மெத்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் நம்ம சொல்றோன்றது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, சொசைட்டிக்காக சோஷியல் காசஸ் சொல்ற ஷோஸுமே நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அதை பத்தி கொஞ்சம் ஆக்சுவலி அது நாங்க இன்னும் டெவலப் பண்ண திங்கிங் அபவுட் இட். நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் காசஸ் இதெல்லாம் நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இந்த ரெக்கார்டிங் அண்ட் எவ்ரிதிங் we have to do it actually. நாங்க இன்னும் அது பண்ணல, பட் we planning to do. அது என்னன்னா இப்போ நம்மளுக்கு ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துருச்சுல்ல. ஸோ இப்போ பப்பெட் ஷோஸ் இப்போ எங்க ஷோவே நாங்க முன்னாடி கொடுக்கறதுக்கும் இப்போ பண்றதுக்கும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் எவ்ரிஒன் ஆர் பிஸி, எவ்ரிஒன் ஹாஸ் கேஜெட்ஸ், அதிலே நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் நம்மளுக்கு ஃபோன் எதுவுமே கிடையாது இல்லை. ஸோ அப்போ பப்பெட் ஷோஸ்ல எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. இப்போ பெருசா யாரும் அது பார்க்கறது இல்லாதனால எங்களுக்கும் அது ஷோஸ் வரல. ப்ளஸ் நாங்களுமே மற்ற ஒர்க்ல பிஸி ஆயிடுறோம். ஸோ அதுக்கு நாங்கள் செப்பரேட்டா லைக் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம சோஷியல் காசஸ் இதெல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா மேபி we will have audience too. We have to think about it. இப்போ வரைக்குமே வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து என்னங்க கேரக்டர் ரோல் தானே பண்றீங்க அப்படின்னு இருக்கும். பட் ஆனா அந்த கேரக்டர் ரோல் தான் மெயின் ரோலுக்கே வந்து ஒரு புஷ் கொடுக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு புரியல இல்லையா? இந்த புரிதல் இல்லாததை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் லைக் இப்போ எங்க அம்மாவே ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ லைக் லீட் ரோல்ஸ் பண்ணணும். ஐ வாஸ் லைக் எனக்கு இப்போ ரஞ்சிதமே சீரியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹீரோயினோட எனக்கு என்னோட ரோல் பிடிக்கும். பிகாஸ் ஐ ஹேட் plenty of things to do. ஆக்டிங் வைஸும் சரி, எனக்கு அந்த ரோல் எனக்கு அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு, வித்யா ரோல். ஸோ எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு என்னன்னா என்னோட ரோலுக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருந்துச்சுன்னா ஐ வில் கோ ஃபார் இட். எனக்கு ஹீரோயின் தான் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு கிடையாது. பட் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்படிதான், பட் எனக்கு அப்படி இல்லை.
சேம் திங் வி cannot சேஞ்ச் பீப்புள்ஸ் மென்டாலிட்டி they'll இப்போ ஹீரோயின் தான் நம்மளுக்கு அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. எனக்கு ஓகே ஹீரோயின் கிடச்சிச்சுன்னா யாருக்கு வேணான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை எனக்கு. பட் ஆனால் ஐ டோன்ட் மைண்ட். இப்போ எனக்கு சேலஞ்சிங்காக என்னோட ரோல் சேலஞ்சிங்காக இருக்குது, என்னோட ரோல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஐம் ஓகே வித். அண்ட் இப்போ வந்து வில்லியா நம்ம பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கான ஹோம் ஒர்க் இருக்கு, நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது ஒரு பக்கம் இருந்ததாலும் பட் அகெயின் வந்து அதுல நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸ் அண்ட் லைக் வந்து அது எப்படி நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் டிஃப்ரெண்டா. ஏன்னா நிறைய வில்லி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஈஸியா இந்த ஒரு இது பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம தனியா தெரியணும். லைக் மது வந்து வித்யாவா இருக்காங்க அப்படின்னா, வித்யாவா வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்க? வீடியோஸ் பார்ப்பேன், சும்மா அப்படி நெகட்டிவ் ரோல் பண்ணுறவங்க இப்போ இங்கிலீஷ் ஃபிலிம்ஸும் சரி சும்மா அப்படி பார்ப்பேன். பட் அவங்களுக்கு நம்மள மாதிரி இருக்காது வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், சும்மா வீடியோஸ் பார்த்து ஓகே ஃபைன் இந்த மாதிரி பண்ணலாம், ஓகே இப்படி ஐப்ரோஸ் இப்படி தூக்கலாம், சில இன்புட்ஸ் எடுத்துப்பேன். ப்ளஸ் நம்ம இப்போ எங்கள் சீரியல்லையே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்தும் ஐ டேக் இன்புட்ஸ். அவங்க பண்ணும்போது நான் அப்படியே நோட்டீஸ் பண்ணுவேன், ஓகே இப்படி கூட பண்ணலாம் அப்படி பண்ணலாம். லேர்னிங் தானே எல்லாமே. இப்போ ரூபஸ்ரீ மேம் இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு 1.5 years நாங்கள் இப்போ இது பண்ணுறோம்னா அவங்க பண்ணும்போது அவங்க பயங்கரமாக சொல்லவே வேணாம்ல. ஸோ அவங்க பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அவங்கள்ட்டனும் நான் லேர்ன் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் லேர்னிங் தான் பேசிக்லி. கண்டிப்பாக சீரியல்ஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், இல்லைனா வந்து மியூசிக் வீடியோஸாக இருக்கலாம். அண்ட் ஏன்னா மிஸ் யூலாம் பார்க்கும்போது என்னது இவங்க தான் அவங்களா அப்படின்ற ஒரு இருக்கும் இல்லையா. ஏன்னா அது வந்து நம்ம சின்ன வயசுல அப்படியே சும்மா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பண்ணது இருக்கும் இல்லையா. அண்ட் அந்த ஒரு அமெச்சூர் நடிப்புக்கும் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்காவது கத்திருப்போம் இல்லையா. அதுக்கும் நீங்களே வந்து பார்த்து ஒரு டிஃபரன்ஸ் ஐயோ ப்ளீஸ் அப்படின்ற இருப்பேன். தமிழும் சரஸ்வதியவே நான் பார்க்கும்போது என்ன மாதிரி இவ்வளவு கேவலமா நடிச்சிருக்கேன் அப்படிதான் எனக்கே தோணுச்சு. ஏன்னா அதுதான் என்னோட பிகினிங் பீரியட்ல. இப்போ நீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட எனக்கு அப்போ பெருசா எதுவும் தெரியாது. நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சதை பிகாஸ் நான் கிளாசிக்கல் டான்ஸர்னால ஓரளவுக்கு எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்ததுனால ஏதோ மேனேஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணேன். பட் இப்போ நம்ம ப்ராப்பரா ஒரு ஜாப் வரும்போது தான் தெரியுது. இப்போ ரஞ்சித மேல தான் ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங். என்ன கேட்டிங்கன்னா அது வந்துருச்சு எனக்கு டக்குனு. இப்போ நம்ம வந்து சீரியல் பண்றோம் அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் ஆனால் நம்மளே நமக்கு வந்து லைக் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் இருக்கு இல்லையா. இது ஒன்று தேடி தேடி வாங்குற ஐட்டம், இது பண்ற ஐட்டம் அப்படின்னு மாதிரி இருக்குல்ல. அதுக்கு வந்துட்டு மது வித்யாவுக்கு எப்படிலாம் பண்ணிருந்தீங்க, ஆர் முன்னாடி வந்து மது கேரக்டருக்கே எப்படிலாம் பண்ணீங்க? அது எல்லாமே ஆக்சுவலி எங்கள் அம்மா தான். அம்மா ஷீ ஓன்லி டஸ் எவ்ரிதிங். என்னோட ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்றது. ஷீல் கெட் எக்ஸைட்டட். அவங்க எனக்கு கூடலாம் வருவாங்க முதல்லலாம். ரஞ்சிதமேக்கு வரல, பட் முதல்லாம் எல்லாம் நான் எந்த ஷூட் போனாலும் ஷீல் கம் வித் மீ. ஷீல் ஓன்லி டேக் இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும். எனக்கு சண்டை, நானும் எங்க அம்மா சண்டை போடுவோம் இங்க செட்லயே ஐ மீன் ரூம்குள்ள. அம்மா எனக்கு இது வேணாம், இதான் நீ போடணும், இதான் நல்லா இருக்கும், இது போடு அது போடு. எங்க அம்மா தான் எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே ட்ரெஸ், ஆர்னமெண்ட்ஸ், எவ்ரிதிங் credit goes to my mother. ரஞ்சிதமேக்கு எனக்கு பெருசா இல்லைங்க, ஒரு ஏழை குடும்பம்ன்றனால எனக்கு ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே போட்டாலும் கழட்ட சொல்லிடுவாங்க. நான் லைட்டா கொஞ்சம் ஹேங்கிங் போட்டாலும் திருட்டுத்தனமா போடணும். அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஐயோ இது கழட்டுமா அப்படின்றாங்க. பிகாஸ் அது ஏழை குடும்பம். யூ ஹேவ் டு வேர் வெரி வெரி மினிமல் ஆர்னமெண்ட்ஸ். அந்த மாதிரி கையில கூட ஒரு ஆங்கிள், ஒரு ஸ்டட் தான், அதே ஸ்டட் தான் நான் த்ரூ அவுட் சீரியல் போட்டிருக்கேன். வித்யாவா உங்களை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு லைக் மதுவா இப்ப நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா இப்ப இந்த அட்டையில போனா யாருக்குமே தெரியாது இல்லையா. யாருக்கும் தெரியாது. செட்லயே நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரேன்னா எல்லாருமே இது வித்யாவா இதுன்னு வாங்க, யாருக்குமே தெரியாது. ஓகே. பிகாஸ் நான் எப்பவுமே டே டு டே மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் தான் போடுவோம். அங்க அப்படியே கான்ட்ராஸ்ட் சாரி போட்டு அப்படி பக்காவா இருப்பேன், எல்லா யாருக்கும் தெரியாது. ஓகே. பட் ஆனா ஒரு சின்னதா ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் வெளியே போனா யாராவது நம்மள ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு, அந்த ஒரு ஃபீல். அது நாங்க இது கோயில ஷூட் பண்ணோம். அப்ப நான் வித்யா கெட்டப்ல தான் இருந்தேன். இருக்கு அப்படி சொன்னாங்க. மத்தபடி நான் நார்மல் அவுட்ஃபிட்ல போனேன்னா யாருக்குமே தெரியாது. ஓகே. இதனால ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. நோ ஒன் வில் ரெகக்னைஸ். சீரியல் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, பட் ஆனா என்னதான் வந்து முதல் கேரக்டரா நீங்க மது பண்ணியிருந்தாலும் அந்த மாமா இருக்காரு இல்லையா தீபக், இப்ப வர பிக் பாஸ்ல எல்லாம் வேற கலக்கிட்டு இருக்காரு மனுஷன். அது ஏன்னா நாங்க பாக்கும்போது வந்துட்டு இவர் இப்படிதான் இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு தெரியும்ல ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் போது அவர் இருந்த மாதிரிதான் இருக்காரா? இப்ப பிக் பாஸ் பாக்குறீங்களா? நான் பாக்குறேன். ஹி இஸ் வெரி நைஸ். நான் ஃபர்ஸ்ட் ஷாட் நடிச்சிட்டு வரும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர், அவருக்கு ஞாபகம் இருக்காது ஆப்வியஸ்லி. ஹி வாஸ் லைக் ஸ்க்ரீன்ல யூ லுக் வெரி நைஸ், சீரியஸ்லி உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஃபேஸ் இருக்கு, யூ லுக் வெரி குட் அப்படின்னு என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஓகே.
அண்ட் நாங்க ஒரு தமிழ் சார் அதான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டே இன் தமிழ் கேமராவே எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட். அப்போ நாங்க ஒரு லாங் ஒரு ஷார்ட் போனோம். அது எனக்கு வரல. லைக் நான் டேக் எடுத்துக்கிட்டே இருந்தேன். உடனே ஹி வாஸ் லைக் சில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ காம் டவுனா பண்ண, நீ எதுவும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் லைக் பேம்பர்ட் மீ. ஈவன் தீபக் சார் ஹி வாஸ் லைக் டோன்ட் வரி, பரவாயில்ல பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னா. இஸ் வெரி நைஸ், இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். இப்போ நம்ம வந்துட்டு தமிழும் சரஸ்வதியும் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கூட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அகைன் ரஞ்சிதா மேலே கூட வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட்லாம் போட்டு இல்லைங்க இது வந்து நான் வந்து மெனக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து நான் வந்து 200% சூப்பரா காட்டணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் உங்களுக்குன்னு மைண்ட்ல வர மாதிரி? இப்போ ரீசெண்டா we did that கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீக்வென்ஸ். அதில் என்னன்னா நான் மொட்டை மாலேருந்து குதிக்க போற மாதிரி ஒரு இது. பட் என்ன சேவ் பண்ணிடுவாங்க, பட் ஸ்டில் அந்த அங்கேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு இது. தட் வாஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ. பிகாஸ் அப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஃப்ளோர் வந்து அந்த நிக்கிற ஃப்ளோர் வந்து இட் வாஸ் வெட். ஸோ அதை தொடச்சா எவ்வளோ தொடச்சாலும் அது கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு அந்த ஸ்லிப்பரியாக இருக்கும்ல. அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஒரு 2 days ஐ திங்க் 3-4 days கழிச்சு ஐ ஹேட் டு டூ திஸ். ஸோ அது ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. லைக் அங்கே ஏறி நின்று ஒரு சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. லைக் பீப்புள் வேர் தேர் டு ஹோல்ட் மீ, பட் ஒரு கயிறு கீறு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் பாட்டுக்கு அதில் ஏறி நின்று ஐ வாஸ் லைக் ஆஃப்டர் த்ரெட் அண்ட் இப்படி குதிக்க போகிற மாதிரி வேறு நான் பண்ணணும். அண்ட் நம்ம நிறைய தடவை பண்ணணும் இல்லை, லைக் ஒரு ஷார்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. இங்கே மேலே வந்து எடுக்கணும், கீழே எடுக்கணும், இங்கே எடுக்கணும். ஸோ ஒரு தடவை அது பண்ணும்போது தட் வாஸ் சம்திங் எஃபர்ட் எடுத்துனா ஐ வில் சே தட். பிகாஸ் எனக்கு லைட்டாக ஆமாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நிற்கும் போது டடான்னு இருந்துச்சு. அப்புறமா ஐ வாஸ் லைக் ஃபைன். எத்தனை தடவை தொடச்சாலும் அந்த ஒரு வழுவழுப்பு இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதான் நான் இப்படி வேற பண்ணணும். நான் லைட்டா இப்படி விழுந்தாலும் நான் சரி விழுந்துருவேன். அந்த மேனேஜ் பண்ணிட்டோம். ஆத்தி இது வேற லெவல்ல நீங்க டெடிகேஷன் இருக்கலாம். இதுங்க ரொம்ப அநியாயத்துக்கு கூரையை பிச்சுட்டு நீங்க கேட்டாங்க. ஆக்சுவலி டைரக்டர் சார் he came and asked பண்றியாமா? இஸ் லைக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டேன். பண்ணலாம் சார் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. சில பேருக்கு இந்த ஹைட் பார்த்தாலும் பயம் இருக்கும்ல, உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு நல்ல வேலை, எனக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும். அதனால அதான் ஃபர்ஸ்ட் ஏறும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஐயோ விழுந்துட்டு அப்படின்லாம் இருந்துச்சு. அப்புறமா அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் போகும்போது ஐ ஃபெல்ட் ஓகே. பிடிக்க ஆளும் இருந்தாங்க, லைக் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ பண்ணிட்டேன். தட் வாஸ் நைஸ். அடடா, நீங்க சொல்லும் போதே வந்து ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஆமா, நைட் வேற பண்ணோம். இட் வாஸ் நைஸ். ஓகே, சூப்பர், நைஸ். சினியோட என்ட்ரி எல்ஜிஎம் லெட்ஸ் கெட் மேரிட் வந்து பார்க்கும்போது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சாரி கட்டினாலே நீங்க வேற ஒரு ஆளாவே மாறிடுறீங்க. என்னது இவங்க தான் அவங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அந்த ஒரு ரீல் பார்க்கும் போதே வந்து நீங்க ஹரிஷ் கல்யாணம்னு நிற்கும் போது மது தெரியுறீங்க, தப்புன்னு அதோட ரீலோட லாஸ்ட் பார்க்கும்போது என்னது இவங்க தான் அவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கே வந்து சேஞ்ச் ஆயிடும். லைக் உங்களுக்கு எல்ஜிஎம் எப்படி நடந்தது? LGM they called me, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு அப்படி சொன்னாங்க. ஆக்சுவலி தட் இஸ் a very small role. நான் ஃபர்ஸ்ட் யார் ஹீரோ அப்படி சொல்லும்போது ஹரிஷ் கல்யாண் ப்ரொடக்ஷன் தோனி அப்படி சொல்லும்போது லைக் பண்ணியே வரும், சும்மா இருந்தா கூட நம்ம இது பண்ணியே வரும் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. பிகாஸ் எனக்கு ஹரிஷ் கல்யாண் ரொம்ப பிடிக்கும். ஐயோ என்ன அழகு அவரு. ஆப்வியஸ்லி யாருக்கு தான் வேணான்னு சொல்லுவாங்க. ஐ வாஸ் லைக் அதுவும் தோனி அவர் எனக்கு காசு கொடுப்பார், அவர் பேமெண்ட் அவர் தானே கொடுக்குறாரு. லைக் அவரோட மணி நம்மளுக்கு வாங்க, கன்ஃபார்ம் நம்ம இது பண்ணியே ஆகணும். அப்படிதான் நான் அது பண்ணேன். ஐ வெண்ட் அண்ட் மெட், தேவர் லைக் ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. லைக் ஓகே கம் லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு ஏற்காடு போயிட்டோம். ஆக்சுவலி மூவில கூருக்கு காமிச்சிருப்பாங்க, பட் ஏற்காடு லைக் லிட்டரலி ஐ ஸ்டேட் தேர் ஃபார் 3 days or 4 days. டெய்லி ஐ வாஸ் ஏபிள் டு see ஹரிஷ் கல்யாண். அதுதான் எனக்கு ஜாலியா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு அவங்க ஷூட் பண்ணிருப்பாங்க, இல்லை ஷூட் இருக்காது நைட்டு, நான் பாட்டுக்கு நைட் ட்ரெஸ்லாம் போட்டு நான் பாட்டுக்கு வெளில போயிடுவேன். வெளில போயிட்டு இப்போ இங்கே எப்போ யார் எங்க ஸ்பாட், பிகாஸ் எங்களுக்குலாம் பக்கத்துல தான் ரூம்ஸ் இருந்துச்சு. I was so excited. அகைன் மிர்ச்சி விஜயோட காம்பினேஷன்ஸ்லாம் அப்படின்னா அந்த கவுண்டர்ஸ் போடும்போது நீங்க என்னதான் ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருந்தாலும் அது லைக் ஒரு எப்படி சொல்றது ஸ்டிஃபா இருக்கணும், நம்ம ஒரு அழகா ஒரு பாய்ஸ்டா நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும் இல்லையா? பட் ஆனா அவரு போடுற கவுண்டர்ஸ்க்கு அது இருக்க முடியாது. எப்படி பண்ணீங்க? அங்க டைரக்டர் சாரும் அப்படிதான் ஃபன்னா இருந்தாங்க. எல்லாருமே அங்க வந்து சிரிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடமே. ஸோ இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி, ஜாலியா. நான் ஒரு வெக்கேஷன் மாதிரி தான் போயிட்டு வந்தேன் ஏற்காடு. I had fun. My mom was also there. நான் அப்படியே ஹரிஷ் கல்யாணம் சைட் அடிச்சுட்டு ஜாலியா இருந்துச்சு. ஆக மொத்தம் நடிக்க போயிட்டு ஹரிஷ் கல்யாணம் உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரியான ஒரு சினி ரோல்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அடுத்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும் இல்லையா? யா இருக்கு, நிறைய இருக்கு. லைக் ஐ செட்
ஃபிலிம்ஸ் ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் தட் பேஷன் ஃபார் தட். ஆனால் எனக்கு அது ஃபிலிம் வந்து இட்ஸ் டேக்கிங் டைம். இப்போ நம்ம ஒன்று சைன் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் டேக்கிங் டைம். ஸோ யா, எனி சேலஞ்சிங் ரோல்ஸ் ஐ எம் அப் ஃபார் இட். இட் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். இட் ஹேஸ் டு பி, எப்படி சொல்கிறது, நம்ம தெரியணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. எனக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. புரியுதுல்ல? ஆமா, சும்மா வந்து பாசிட்டிவா யாருனாலும் இருக்கலாம். ஆமா, பட் வந்தோம்னா அது ஒரு கலகலான்னு அப்படி ஒரு இம்பாக்ட் இருக்கணும். பேசிக்லி எக்ஸாக்ட் வேர்ட்னா இம்பாக்ட். தேர் ஹேஸ் டு பி impact when you go and do something. Very nice actually. And வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க லைஃப்ல நடக்கணும்னு சொல்லிட்டு டீம்ஸ் விகடன் சார்பா நாங்க வந்து வாழ்த்திக்கிறோம் அப்படிதான் சொல்றோம். சீரியஸா வந்து லைக் இந்த ஒரு அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய அழகான ஜேர்னி எங்களுக்கு வந்து நீங்க இவ்ளோ அழகா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சாரி ஃபார் த வாய்ஸ். என்னோட பர்த்டே பார்ட்டி முன்னாடி நடந்துச்சு. டே ஃபர்ஸ்ட், ஐ மீன் நேத்து தான் பர்த்டே, பட் டே ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ண போயிடுச்சு, குரல் போயிடுச்சு. அதனால கொஞ்சம் பேர் வித் மீ, சாரி. பட் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச்.